இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் ஆலையில் போலீசார் தற்போது குவிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலா. வணக்கம் பாலா, விவரங்கள். நிச்சயமாக சுபா. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காசத்திரத்தில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு சிஐடி தொழிற்சங்கத்துக்கு தமிழக அரசு அனுமதி அளித்தது. இதனிடையே சிஐடி தொழிற்சங்க நிர்வாகிகள் ஊழியர்களை அதிலிருந்து விலகி நிர்வாகம் ஏற்படுத்தியுள்ள கமிட்டியில் இணைய வேண்டும் என்று மிரட்டி உள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிஐடி நிர்வாகிகள் 3 பேரை நிர்வாகம் பணியிட நீக்கம் செய்தது. 3 பேர் சஸ்பெண்ட் செய்வதற்கு எதிராக இன்றுடன் 16வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்ட விவகாரம் தொடர்பாக நேற்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் மேலும் 18 தொழிலாளர்கள் மீது, அதாவது சிஐடி தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக நிர்வாகம் திட்டவட்டமாக சிஐடியுடன் தெரிவித்துள்ளது. நிர்வாகத்தின் இந்த பதிலால் போராட்டம் நடத்தி வந்த தொழிலாளர்கள் அதிருப்தி அடைந்த நிலையில் இன்று தொழிற்சாலை வளாகத்தில் முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்த வந்த தொழிலாளர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் மூலம் நடைபெறும் அராஜக உற்பத்தியை தொழிற்சாலை விரோத உற்பத்தியை கண்டிக்கும் வகையில் ஒப்பந்த ஊழியர்கள் உற்பத்தி நடக்கும் இடத்திற்கு சென்று உற்பத்தியை தடுத்து நிறுத்த முயற்சி செய்துள்ளனர். இதனால் தொழிற்சாலை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது ஸ்ரீபெரும்புதூர் வருவாய்த்துறையினர் மற்றும் சுங்காசத்திரம் காவல் ஆய்வாளர் உட்பட 300க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த உள்ளே போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களை கைது செய்வதற்கு வாய்ப்புள்ளது. மேலும் இந்த காட்சிகள் வெளியாக கூடாது என்பதற்காக வேண்டுமென்றே சாம்சங் தொழிற்சாலையின் பேருந்துகள் அனைத்தும் நுழைவாயில் நேராக நிறுத்தப்பட்டுள்ளது. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.